இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் தீரன் அதிகாரம் 1. அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் ஒரு கேஸ் பற்றி டீட்டெயில் படிச்சுட்டு இருப்பார். அதை பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். அந்த கேஸை இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கும் போது அதை யார் பார்த்துருப்பாங்க அப்படின்னா கார்த்தி இருக்கார்ல, அவரை தான் பார்த்துருப்பாரு. 1995 அந்த கேஸ் நடந்த மாதிரி இருக்கும். உடனே அவருக்கு கால் பண்ணி பேசுவார். இந்த விஷயமா பேசும்போது இப்போ கார்த்தி என்ன நினைப்பாருன்னா, இத்தனை வருஷமாக மறந்திருந்த விஷயத்தை ஒரு ஃபோன் கால் எனக்கு ஞாபகப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்போ என்ன நடந்தது 1995 என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சு பார்ப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நடுராத்திரியாக இருக்கும். அந்த காட்டு பக்கமாக, அதாவது காட்டு பக்கம்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியாக சொந்த வீடுக்கு நிலம் வாங்கி அங்கே தானே கட்டுவாங்க. அப்படி கட்டிட்டு சில பேர் குடியிருப்பாங்க. அங்கே ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நைட்டில் லாரியில் வரவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, கதவு திறங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவு தட்டுவாங்க. இதோ வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கதவை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே அவங்க அத்தனை பேரையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈவு இறக்கமே இல்லாமல் ஒருத்தரையாக கொல்லுவாங்க. அது வயசு வித்தியாசம் இல்லாமல் யார் என்னன்னு பார்க்காம அத்தனை பேரையும் அதே மாதிரி செய்வாங்க. அப்போ ஒரு தாத்தா அந்த மாதிரி இருப்பார், இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் தப்பிச்சு போயிட முடியுமா, போலீஸ் உங்களை சும்மா விட்டுருமான்னு கேட்கும்போது, யாரும் எங்களுக்கு ஸ்மார்ட்டாக இருந்தால் பிடிக்காது, அப்படி இருக்கிறவன் அடுத்தவங்களை ஏமாற்ற தான் செய்வான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க டயலாக் பேசிட்டு அவரையும் அடிச்சு போட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. கொடூரமான முறையில் எல்லாரையும் கொலை பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சீன்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே 1995 நடந்தது. இப்போ 1999 பார்த்திங்கன்னா கார்த்தி இருக்காருல்ல, அவர் போலீஸ் ட்ரைனிங்கில் சேர்ந்திருப்பார். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவார். அங்கே அப்போ தான் படத்தோட பேர், ஹீரோட பேர் அதெல்லாம் போடுவாங்க. அப்போ ஹீரோலாம் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சிருப்பார். அவர் போலீஸுக்காரத்துக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி கொலை இதெல்லாம் நடக்குதுன்ற விஷயம் அவருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அவர் வீட்டுக்கு தான் ஊருக்கு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா வீடு கதவு தட்டுவார். திறக்கும் போது பார்த்திங்கன்னா மூஞ்சி ஏதோ பஞ்சு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அவர் தொட்டு பார்க்கும்போது அவங்க தான் ஹீரோயினி, இவங்க தான். அவங்கள பார்த்த உடனே அப்புறம் தான் அவருக்கே பார்த்தோன்னே அவருக்கும் டக்குன்னு பிடிச்சி போயிடும். சரின்னு சொல்லிட்டு இது யார் இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, நேரம் 2 கொஸ்டினை படிச்சிருப்பேன்ற மாதிரி அவங்க ஓடுவாங்க. உடனே வீட்டுக்கு கேட்பாங்க யாருமா அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது எதிர் வீட்டு பொண்ணு, வாத்தியார் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க தங்கச்சி எனக்கு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு கேட்கும்போது வாடா போடான்னு பேசிகிட்டே இருக்கும். எத்தனை டா போடுறாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். ரூமுக்கு வரும்போது பரவாயில்ல, வீட்டில் வெட்டியாக இருக்க நினச்சா ரூமெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் பண்ணலை, இப்போ ஓடிட்டு இருந்தால அவள் பண்ணது எதிர் வீட்டுக்காரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ தான் கார்த்தி என்ன சொல்வார்னா, இப்போ நான் உள்ளே வரும்போது வேகமாக வெளியே ஓடிட்டு இருந்தாலே படிக்கணும் அப்படின்னு சொல்லலை, அந்தளவுக்கு அவள் படிப்பாளான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் படிக்கணும்னா அவளுக்கு ரொம்பவே இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சீனை வேறு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இவங்களை மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. உடனே இவங்க கிச்சனில் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு அம்மும் இருக்காங்களா, அவங்க பக்கத்தில் இப்போ பேசிடுறாரு. அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கும், நான் எப்படியாவது படிச்சே ஆகணும், நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு உடனே இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க அம்மாவும் படிக்க விடுங்களேன், பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா, பொறுமையாக அவங்க அம்மா இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு கோபம் தாங்க முடியாது. நின்றுட்டு அவள் 12வது ஃபெயில் ஆகியே பல வருஷம் ஆகுது, இன்னும் படிக்கிறேன்னு சொல்லி இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கான்றவனே இப்போ இவங்க 2 பேருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இதுதான் இந்த கதையை தான் இவங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் அப்புறம்னு சொல்லிட்டு கேட்பார், நான் என்ன கதையாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ரூமை செக் பண்ணி பார்ப்பார். ரூமில் அவர் கார்த்தியோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு பார்த்துட்டே இருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ இருக்குல்ல, அவரோட அந்த ஃபோட்டோவில் கண்ணு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அவங்களோட கண்ணை உள்ளே வச்சுருப்பாங்க. அவர் கண்டுபிடிச்சிருவார். பார்த்துட்டு இப்போ தீபாவளி எல்லாரும் விளக்கெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் பார்க்கும்போது இவங்க கண் அடிச்சுக்கிட்டோம், மோகன் நான் நல்லா இருக்கேனா அப்படி இப்படின்லாம் கேட்டுப்பாங்க. நல்லா இருக்கேன்ற மாதிரி இவங்க இப்படி சிக்னல் கொடுத்தோன்னு சரி பேசுகிறான்னு சொல்லிட்டு கிட்ட வரவும் என்ன அப்பாட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இப்போ தங்கச்சிக்கிட்ட சொல்லுவார், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லவும், அவள் லவ் பண்ணுறாளா, நீ லவ் பண்ணல, அப்போ கூட அதை பற்றி ஏன் யோசிக்கிறேன்னு கேட்கும்போது இல்லை நானும் தான், ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றோடனே இப்போ நான் தங்கச்சி உன் மாமா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லவ்வை சேர்த்து வைக்க தாண்டா ஃப்ரெண்ட்ஸே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃப்ரெண்டு நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி பேசுவார். இவங்க பார்ப்பாங்க, அந்த ரியாக்ஷன் லவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் கிட்ட போய் பேச போனால் கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அவங்க வீட்டுக்கு போயிருப்பார். போகும்போது என்னென்னா, நீங்கள்லாம் எப்படி படிக்க இதை பாருங்கள், தத்தி ஒன்றுமே படிக்க மாட்டேங்குது, அவங்க அப்பா தலையிலே அடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ தான் இவர் டியூஷன் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, பார்க்குற வரைக்கும் பாப்பா இந்த வருஷம் பாஸ் ஆகலைன்னா யார் தலையிலையாவது கட்டி விட்டுற வேண்டியதான், அங்கிள் அவசரப்படுறாதீங்க, நான் வேணா ஒரு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவார். இவங்க 2 பேர் வெளியே டிவி பார்ப்பாங்க. இவங்க வீட்லேயே இப்போ கார்த்தி டியூஷன் எடுப்பார். அவர் வயசு பொண்ணுக்கு மட்டும் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு 4 பசங்களையும் சேர்த்து விட்டுருவார். எல்லாருக்கும் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது குணச்சத்தில் நிமிராமல் படிக்கிறோன்னு சொல்லுவார். அவங்க தங்கச்சியும் அங்கே தான் படிக்கும். தங்கச்சியை அண்ணு காஃபி போட்டுவோமா அப்படி இப்படின்னு அனுப்பி விட்டுட்டு இவங்கள்ட்ட கடலை போட பார்ப்பார். டெஸ்ட்டு வைப்பார். அவங்க எழுதுறன்ற பேரில் எழுதிட்டு இருப்பாங்க.
கொஞ்சம் கூட படிக்க மாட்டாங்க. அவங்கள படிக்க வைக்கிறது தான் வேலையாகவே வச்சுட்டு இருப்பாரு. படிக்கிற நேரத்தில் தூங்குறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் தப்பு தப்பாக எழுதுறது, இந்த வேலை மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய டார்ச்சராக இருக்கும். இப்போ பார்த்தாலும் படிங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அளவுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் பண்ணுற எல்லாமே ஒரு கலாட்டாவாக இருக்கும். அதோட ஒரு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங்லேருந்து கால் வரும்போது போகணுன்னு நினைக்கும்போது இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பக்கத்தில் தான் ட்ரைனிங் போட்டிருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ இவர் வந்து பதவி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதவிக்கு வரதா இருந்தாலும் அந்த பதவி உயர்றதுக்காக இருந்தாலும் இவர் நிறைய வேலை பார்க்கணும். அதாவது வந்து என்ன வாட்ச்மேன் வேலையிலேருந்து, டீ பாய் வேலையிலேருந்து, ஆஃபீஸ் வேலையிலேருந்து, பியூன்லேருந்து எல்லாமே படிப்படியாக வந்தோன்னு தான் அவர் எஸ்ஐ, டிஎஸ்பி அந்த மாதிரிலாம் போஸ்ட் வரும். எடுத்தவொடனே கொடுக்க மாட்டாங்கன்றதை அழகாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் அங்கே கொலைலாம் அதிகமாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே போய் வீடை வந்து பார்க்கும்போது எதுவுமே கிடைக்காது. ஆனால் கைரேகை மட்டும் சிலது இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இது யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களா அவங்கள்ட்ட கொடுத்து இது பண்ண சொல்லுவாங்க. அப்போ அவங்கள பற்றியும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கைரேகையை மட்டும் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த பசங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறதுக்காக திரும்ப வருவார். அவங்க தங்கச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க தங்கச்சி ஏதாவது காரணம் சொல்லி அனுப்பிட்டு உனக்கு மேக்கப் செட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே எந்திரிச்சு போயிடுவாங்க. பசங்களையும் சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவங்களோட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்களுக்காக அவங்க நல்லா பெயிண்டிங் பண்ணுவாங்க சொல்லிட்டு பெயிண்ட் ப்ரஷ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அப்பா, ஹீரோயினோட அப்பா கதவை திறந்து பார்த்துருவார். இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் கதவு மூடாமல் தான் இருப்பார். இவ்வளோ சத்தமாக டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பசங்க எப்படி படிப்பாங்க கேட்டோன்னே கதவு மூடிட்டு போனோன்னு இவங்க 2 பேரும் இந்த வேலை பார்த்துட்டு நீங்கள் தானப்பா அவர் என்ன சொன்னாலும் செய்ய சொன்னீங்கன்னு உடனே பிள்ளைங்க லவ் பண்ண பெற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியுது மாதிரி பெற்றவங்களுக்கு தெரிஞ்சால் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்ற மாதிரி கல்யாணமாக பண்ணி வச்சுருவாங்க. இவங்களுக்கு சந்தோஷமாக கல்யாணம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பாட்டு, அப்புறமா நம்மளுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தா நீ பிள்ளைங்க பிறந்த என்ன கொஞ்சுவியா பிள்ளைங்களை கொஞ்சுவியா அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிட்டோம், ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படியே கொஞ்ச நாள் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இவரோட வேலையிலேயே அவர் கவனம் செலுத்திட்டு இருப்பார். ஒவ்வொரு ஊராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருப்பார். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லா ரவுடிங்களையும் அடிக்கிறது, பிடிக்கிறது, நிறைய பேரை வந்து இல்லாமல் ஆக்குறது, அந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணுவார். இந்த வேலைக்கு அவர் வரது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பார். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி தான் இப்போ ஒரு ஊருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பார். அங்கேயும் அவங்களுக்கு வீடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, போலீஸ் வந்து குவார்ட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. போஸ் வெங்கட் இருக்காருல அவங்க ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே குடி வரலான்னு இருப்பாங்க. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு திரும்பவும் அதே மாதிரி கொள்ளைக்காரவங்க வர்றதும், நைட் டைமில் கதவை தட்டுறதும், அவங்க வந்து திறக்கும் போது அவங்கள அதே மாதிரி அடித்து கொலை பண்ணுறதும், இதே மாதிரியே நகையெல்லாம் திருடிட்டு போகிறதுமா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போல்லாம் நைட்டில் அந்த பக்கம் வர்றதுக்கே எங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புவாங்க. ஒரு பாதுகாப்பே இல்லாத மாதிரி இருக்குது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி முடிக்கிறாங்க, ஒரு இதே இல்லை அப்படி இப்படி ஏதாவது போலீஸ் தான் ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த கேஸ் வந்து இப்போ பெரிய ஒரு இதாக போயிட்டுருக்கோம். இப்போ இவங்களும் வீடு மாதிரி வர வேண்டியதாக இருந்ததில் இப்போ வந்திருக்க வேண்டிய ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததில் இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த வீடு வந்து அக்கம் பக்கத்தில் எதுவுமே இருக்காது. ஒரு வீடு ரொம்ப அதை தோட்டம், துறவு, காடு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வீடு அப்படி தான் இருக்கும். இப்போ போஸ் வெங்கட் வீடு இவங்க வீடும் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி. இப்போ அங்கே தான் வந்து குடியும் வந்திருப்பாங்க. பால் காய்ச்சறது, அங்கே இருக்கவங்களோட சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். அதே சமயத்தில் வந்து இப்போ ஒரு இடையில இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கொலை நடந்ததில்ல, கொலையுமா நடந்தது, அதை பற்றி என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிடைக்கிற டைமில் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புது மூக்குத்தி வாங்கி தரேன்னு சொன்னில, அது என்ன ஆச்சுன்னா எவ்வளோ ஆசையாக கொஞ்சிட்டு இருக்க, மூக்குத்தி கேட்குறியா அப்படின்னு போட்டு 2 அடியை போடுவார். அதுக்கப்புறம் அந்த கேஸ் விஷயமா வந்து அவர் அந்த விசாரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொடூரமான அதில் அவங்க அந்த இடத்த வந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். எல்லாரையும் அடிப்பட்டவங்க எல்லாரையுமே இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாரியான இந்த மாதிரி கொடூரமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சின்ன திருட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி திருடனுங்களை கூப்பிட்டு எப்படி திருடுவீங்க என்ன இதுன்னு கேட்கும்போது அவனுங்களாம் ஒரு கதையே சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் திருட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோட்டை விடணும், அந்த வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். எத்தனை பேருக்கு எப்படி தெரியும் கேட்கும்போது துணிக்காய போடுறத வச்சு தெரிஞ்சிடும். ஆம்பளைங்க இருக்காங்களா, பொம்பளைங்க எத்தனை பேர், சின்ன பசங்களா, பெரியவங்களா, வயசு பசங்களான்றதை எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்களே பேசிப்பாங்க. என் பொண்டாட்டிட்ட நகையெல்லாம் போட்டுட்டு வெளியே வராதுன்னு சொல்லும் போது எங்கே கேட்குறா, வெளியே வரும்போதெல்லாம் நகையெல்லாம் அள்ளி போட்டு வர்றது தான் அவங்களுக்குலாம் கெத்தாக இருக்குது, அப்போ இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அதே நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த கைரேகை அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ குற்றம் நடந்தது என்னன்ற மாதிரிலாம் பெரிய கேஸாக அது போயிட்டுருக்கும். இப்போ மக்களும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதே மாதிரி தான் இந்த பயத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கொஞ்சம் தூரமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமா நிலம்லாம் அப்படி தானே கிடைக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல ரேட்டு, அதனால் ஆசையாக அந்த இடத்த வாங்கி அதில் வந்துட்டு வீடை கட்டி ஒரு வாழ்நாளில் வந்துட்டு ஒரு சொந்த வீட்டில் இருப்போன்ற ஒரு ஆசையில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, ஒரே நாளில் எங்கள் வாழ்க்கை கதையெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்புவாங்க. இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் வந்து திருடுறதுக்கு என்னென்னலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்றத மொத்தத்தையும் இப்போ கார்த்திக் கேட்டு எல்லாரையும் போட்டு அடின்னு அடிப்பார். அவங்கள ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கத்திட்டு கொண்டுட்டு இருப்பாங்க.
சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கும், கட்டடியில் போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கும். அதை பார்த்தோன்னே இவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து அவங்க அடித்த அடியில் ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தலமாக உட்காந்துருக்கும். இவருக்கு பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்புறமா அந்த கைரேகை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்களா, அதில் வந்து யார் என்னன்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் டீட்டெயில் கிடச்சிருக்கும். அது கொண்டு போய் மேலதிகாரிகிட்ட கொண்டு போய் காட்டும்போது அவர் என்ன சொல்லுவார், வெறும் இந்த கைரேகையை மட்டும் வச்சுட்டு யாரை கண்டுபிடிக்க போகிறீங்க, இதெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களெல்லாம் ஒன்றும் பிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் நெகட்டிவாக பேசி அனுப்பிடுவார். கார்த்திக்கோட உயரதிகாரி இருக்கார்ல, அவரும் வந்து எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு. அவங்க வந்து கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டாங்க. இந்த கேஸை விட்டு வேறு ஏதாவது கேஸ் இருந்தால் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த மாதிரி இவ்வளோ நடக்குது, இதெல்லாம் நம்ம இப்படி போனால் பிடிச்சலாம் அப்படி இப்படின்னு அப்போ பிடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக தான் பேசுவாங்க தவிர யாருமே அந்த கேஸோட சீரியஸ்னஸை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ரொம்ப அதாவது ஒரு சில பேர் மட்டும்தான் இதை வந்து எப்படியாவது இது பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த சின்ன திருட்டு பண்ணுறவங்க கிடையாது, இவங்க ஒரு புது கேங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த உயரதிகாரி வந்து சுத்தமாக இதெல்லாம் சட்டை பண்ண மாட்டார். இவர் வெளியே போய் நிற்க சொல்லிடுவார். ஐயோ கார்த்தியோட உயரதிகாரி வெளியே வரும்போது அவரும் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி 2 பேருமே இப்போ டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அதனால் இந்த கேஸை விட்டு விலகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது. அதனால் வந்துட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அதை பார்க்கும் போதே அவருக்கே பயமாக இருக்கும். அந்தளவுக்கு இதாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த கேஸெல்லாம் ஒரு பக்கம் போகும். வீட்டுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து 8 தடவைக்கு மேலே கால் பண்ணியிருப்பாங்க. இவர் எடுக்காமே இருப்பார். வீட்டுக்கு வந்தோடனே திட்டுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், 8 தடவை கால் பண்ண எவ்வளோ இம்பார்ட்டண்டான காலாக இருக்கும், எடுத்தியா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது குட்டி கல் எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. என்னடி கல்லத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்போ தான் 2 பெரிய கல் பொம்மை கல்லுலேயே வந்துட்டு அப்பா அம்மா வச்சு கீழே வந்து குட்டிக்கால் வைக்கிற மாதிரி வச்சு சொல்லுவாங்க. பார்த்தா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தான் வந்து அவங்க அப்படி சிம்பாலிக்காக சொல்கிறாங்கன்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டெல்லாம் வரும்ல, லாலி லாலி அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வரும். அப்புறமா இவங்களை இன்னும் ஏற்கனவே ரொம்ப செல்லமாக வச்சுப்பார். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வேலையெல்லாம் எல்லாமே பார்த்து கொடுப்பாரு. காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கழுவி கொடுத்துறமாமான்னு சொல்லவும் அவங்க கழுவி கொடுக்குறன்ற பேரில் இதுக்கு தாண்டி பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது, என் தலையில் எல்லாத்தையும் கட்டுவீங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது தடுமாறி காலில் போய் கரெக்டாக விழுந்துருவார். இதுக்கு தான் பொண்டாட்டி எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. நல்லா இருன்னு எந்திரிச்சு அடிக்க வருவார். அப்படியே அவங்க இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கும். இதே டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கேசஸ்லாம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக அந்த கேஸ் நிறைய கேஸ் நடந்திருக்கலாம். 1995 அவ்வளோ கேஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும். அதை இன்னுமா யாரும் சால்வ் பண்ணாமல் இருக்கீங்க, இதை பற்றி யாருமே ஆர்வம் காட்டலான்ற மாதிரி இப்போ தோணும். அதே டைமில் இப்போ அங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து ராஜஸ்தான்லேருந்து 2 பேர் வர மாதிரி இருக்கும். ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் வருவாங்க. அப்படியே எல்லா அதை அவங்க ஏதோ விற்கிற மாதிரி வருவாங்க. அதாவது டோர் மேட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விற்கிற மாதிரி வருவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் நாய் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் உள்ள நாய் வந்து இவங்களை பார்த்தோன்னா அப்படி குலைக்கும். அதை பார்த்தோன்னே வேகமாக இவங்க விருக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது இதுக்காக இப்படி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவர் நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணி அதை வந்து எல்லா டீமுக்கும் அந்த டீமில் உள்ள எல்லாருக்குமே அவர் சொல்லுவார். இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு நம்ம நாடு ஆட்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க மக்களுக்கு வந்து எவ்வளோ கொடுமை விதிச்சாங்க, எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க, அதை வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது வடநாட்டில் அது ராஜஸ்தானில் இருக்கிற சில பேர் வந்து அதை அவங்க ஆங்கிலேயர்கள் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறமாவும் அதை வந்து அந்த மக்கள் வந்து பாதி பேர் வந்து வேறு வேலைக்கு போனாலும் பாதி பேர் வந்து இந்த மாதிரி கொள்ளடிக்கிறது, கொலை பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பார். அப்போ இதுக்குன்னு தனிப்படை அமைச்சு நம்ம இதுக்கு கவனம் செலுத்தி இதை பிடிக்கல அப்படின்னா ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இதுக்காக வந்து என்ன டீம் போடலாம் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அரசியல்வாதிட்டு பேசும்போது அந்த அரசியல்வாதி என்ன சொல்வார்னா, அவர் தான் இப்போ ஆட்சியில் இருப்பார், இந்த மாதிரி மக்களுக்கு இப்படியே இருந்தால் நம்ம ஆட்சி தான் ஆகும்ன்ற ஒரு இது வரும்ல, அவன் எங்கே இருந்தாலும் அவனை வந்து புரியா நான் உனக்கு பர்மிஷன் தரேன்ற மாதிரி இவர் சொல்லிடுவார். இவருக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக போயிடும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில் இருந்துட்டு இருப்பார். அப்போ இதுக்காக வந்து இப்போ சில பேர் வந்து ராஜஸ்தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ போஸ் வெங்கட் வந்து ராஜஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு அவர் அனுப்பி விடுவார். அவர் போகும்போது என்ன சொல்வாருன்னா, ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒய்ஃபையும் பாப்பாவையும் பார்த்துட்டு போயிடுறேன் சார், ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அது டக்குன்னு இப்போ கார்த்தி என்ன சொல்வாருன்னா, வேலைன்னு வரும்போது நம்ம வீட்டை நினச்சோம் அப்படின்னா நாலு பேர் சந்தோஷமாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, நம்ம வேலையில் தான் நம்ம கவனம் செலுத்தணும்னு சொன்னோன்னே, சாரி சார் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்ன நிலையிலேயே வந்து ராஜஸ்தானுக்கு டக்குன்னு அவர் கிளம்பிடுவார். நீங்கள் போங்க 2 நாளில் நானும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தியும் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவரும் கரெக்டாக அவர் வேலையில் அவர் ஆர்வமாக இருக்கிறதுனால கார்த்தி சொன்ன உடனே அவரும் கிளம்பி அங்கே போயிடுவார். ஹீரோவும் இப்போ வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாகவே இருப்பார். இந்த கைரேகை மட்டும்தான் இருக்குது, ஃபோட்டோ இன்னும் கிடைக்கல. இப்போ ஃபோட்டோ கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கால் வந்தோன்னு அவருக்கு சந்தோஷமாக தாங்காது. இனிமேல் அவனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் வந்து ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னென்னு கேட்கும்போது அவங்களையும் ஏதோ சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து டக்குன்னு இவர் கிளம்பிடுவார். அப்புறம் அவரோட அந்த வில்லன் இருக்காரில் அவரோட ஃபோட்டோ வந்து இப்போ அந்த ஃபேக்ஸில் வரும், அதை எல்லாருக்கும் அனுப்பி விடுவார். இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சொல்லிட்டு இருப்பார். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜஸ்தான் வந்திருப்பார். அவர்கிட்ட அங்கே உள்ள போலீஸ்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன டக்குன்னு கேட்பாருன்னா தமிழான்னு கேட்பார். ஆமான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சின்னு கேட்கும்போது, நீ பேசுகிற இங்கிலீஷ்லேயே தெரியுது, பேசாமல் தமிழ்லேயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்.
இப்போ எல்லா ஏற்பாடும் அங்கே நடந்துகிட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இவரும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு, இது மாதிரி அவரும் ராஜஸ்தான் கிளம்ப வேண்டியது இருக்குல்ல. அதனால் அந்த இது பண்ணுவார். சரி சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இப்போ 2 பேருமே ஊரில் இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட இவனோட இதுதான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ஆள். அவனோட ஃபோட்டோ இப்போ எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த கூட்டத்தோட தலைவன் இருக்கான், அவனே இந்த தடவை வந்திருப்பான் கொலை பண்ணுறதுக்கு, கொள்ளை அடிக்கிறதுக்காக. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போஸ் வெங்கட், கார்த்திலாம் இருக்காங்களா, அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடமா தான் இருக்கும். ஃபுல்லாக காடு, வயல்வெளி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இவங்க கொள்ளடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்கன்னு இவங்க வீடு தான் அப்படின்றது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒரு போலீஸை மட்டும், ஒரு லேடி போலீஸை மட்டும் துணைக்கி அனுப்பியிருப்பார். இவர் தான் அந்த டீமோட லீடராக இருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி கதவை தொட்டவும் அந்த போலீஸ்க்கு, போஸ் வெங்கட் வீட்டில் வச்சிருக்க போலீஸ்க்கு, லேடி போலீஸ்க்கு வந்து இவங்க திருடங்க தான்றது தெரிஞ்சிடும். கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இவங்க எல்லாம் ஓடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டொப்புன்னு கதவை போட்டு உடச்சி அவங்கள எவ்வளவோ பொருட்களை வந்து கதவை திறக்காமல் இருக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாது. அந்த நாயை வேற கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒரு பாட்டுக்கு என்னை அவுத்து விடுங்கன்ற மாதிரி பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கும். இவங்க இங்கே தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டில் பெரிய ரகலே நடந்துட்டு இருக்கும். இப்போ அவங்க போஸ் வெங்கட்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் கால் பண்ணி இப்போ கார்த்திலான்னு கேட்கும்போது அவர் ராஜஸ்தான் போயிருக்காருன்னு ஐயோன்னு ஃபோனை வச்சுருவாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க கேட்கறதுக்குள்ளே அவங்க ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இங்கே அதுக்குள்ளே இவங்க எல்லாருமே உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தவங்களையே கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க பாப்பாவை தூக்கி அந்த பக்கம் செவுரு பக்கம் இருக்கும்ல, அந்த பக்கம் விட்டுட்டு வீட்டில் உள்ள நகையெல்லாம் ஒரு பையில் போட்டு மூட்டை கட்டிட்டு செவரை தாண்டி ஓடுவாங்க. அங்கே அவர் அதை பார்த்த நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் வந்து பாப்பா மட்டும் அவங்களோட பொண்ணு மட்டும் தனியாக வந்து நிற்கும். அந்த பொண்ணு இதை கொல்லான்னு போகும்போது ஹீரோயின் அங்கே வந்துருவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இவங்களையும் சேர்த்து கொள்ளலானே ஒரு முடிவு பண்ணிடுவார். அந்த நகைக்காக அந்த பொண்ணையும் கொலை பண்ணணும்னு. அங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த நாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு அங்கே வந்து நின்றும். உடனே ரொம்ப நேரம் காட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் அட்டாக் பண்ணுன்னு சொன்னோம்னா அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணாலும் அந்த நாயையும் கொண்டுட்டு அவங்களையும் கொண்டுடுவாங்க. எல்லாரையும் கண்டபடி அடிச்சு போட்டிருக்கவங்க வந்து இவர் கார்த்தியோட ஒய்ஃபையும் கண்டபடி அடிச்சு போட்டிருப்பாங்க. இப்போ போஸ் வெங்கட்டோட ஃபேமிலியில் நிறைய பேர் இறந்தே போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. இப்போ தான் டாக்டர் கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, அவங்களுக்கு வந்து அபாஷன் ஆகிடுச்சுன்னு சொல்வார். அது அவருக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, எப்போ திரும்புவாங்கன்னே சொல்ல முடியாதுன்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருப்பார். அப்போ இந்த மேலதிகாரி என்ன சொல்வாருன்னா, அப்பவும் இவர் விஷ் பண்ணுவார். அவர் உடனே ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் இதுலேருந்து விலகிக்கிங்கன்னு சொல்லும் போது, இல்லை இந்த டைமில் நாங்கள் விலகணும் அப்படின்னா எங்களுக்கு நிம்மதி இருக்காது, கண்டிப்பாக இந்த கேஸில் என்ன இதுன்றதை நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் அவரும் சரின்னு சொல்லிடுவார். இப்போ ராஜஸ்தானுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப ராஜஸ்தான் கிளம்பிடுவாங்க. இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இருக்கிற ஏரியாக்குள்ளே போலீஸ் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அந்த திருடங்க எல்லாருமே. அதனால் போலீஸும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறதில்ல. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகிறதும், எல்லா இடத்துலையும் திருடுறதும், ஊர் விட்டு ஊர் மாறிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இவங்க நிலையாக இருக்க மாட்டாங்க. அதனால் இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரின்னு சொல்லிட்டு இப்போ ராஜஸ்தான் போலீஸ் இருக்கார்ல, அவர் ரொம்ப நக்கல் பண்ணிகிட்டே இருப்பார். அவரையும் கூட்டிகிட்டே போவாங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஊருக்குள்ளே போலீஸ் வரக்கூடாது தெரியும்ல அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தராக வரவும் எல்லாரும் ஒருத்தர் அடிச்சு போட்டுகிட்டே இருப்பார். யாரும் வராதிங்க, நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த ஒரு போலீஸோட, ராஜஸ்தான் போலீஸோட அவங்க கிட்டே போவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே 4-5 பேர் வருவாங்க. அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு இவர் துப்பாக்கி எடுப்பார். நீ துப்பாக்கியெல்லாம் எடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மலை மாதிரி, மாமிசா மலை மாதிரி எந்திச்சு நிற்பார். இவர் அடிக்க 2 பேரும் சண்டை வரத்துக்குள்ள சாரிட்டு பின்னாடி எல்லாம் அவங்க வந்து போலீஸ் அத்தனை பேர் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த மக்கள் அப்படியே துரத்தி ரவுண்ட் அப் பண்ணி அடிக்க, மக்கள் வந்து போலீஸ் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ உடனே கார்த்தி என்ன பண்ணுவார், அங்கே ஒரு பெரிய கட்டை இருக்கும், அந்த கட்டையை எடுத்துகிட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு ஒரு வழியாக அந்த டீமை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்து இங்கே இதில் வைப்பார். பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதாவது இந்த மாதிரி போயிருக்க கூட, வேறு பிளானில் போகணும், இதுக்கப்புறம் நம்ம அவனுங்களை பிடிக்கிறதுல வந்து அவங்க தப்பிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போடுவார். எப்படி நம்ம இருக்க இடத்துக்கு தைரியமாக அந்த மதராசி போலீஸ் வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு இது பண்ணுவார். இல்லை நீங்கள் வந்து போட்டது கலெக்டரே போட்டனா அப்படி இப்படி, ஏன்னா யார் என்னன்னு தெரியாமல் இவர் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கிறனால ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும், இனிமேல் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க பேசிப்பாங்க. அவங்க கூட்டத்தில் ஒரு ஆளாக இவர் இருப்பார். ஆனால் அவங்களுக்கு ஃபேவரிசம் செய்ய மாட்டார். அவரை பிடிச்ச எல்லா விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு இப்போ கார்த்தி வந்து அவரை பற்றி டீட்டெயில் கேட்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்வார்னா, எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க, அவங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டு தரேன்னு சொல்லும்போது, போலீஸ் பாதுகாப்பா, அவங்கள பற்றி தெரியுமா, பாம்பை வச்சு கொள்ளுவாங்க சார், விஷ பாம்பை தூக்கி வீட்டில் போட்டுருவாங்க, ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டாங்க, அவங்க கிட்டேருந்து பாதுகாப்பு தர போகிறீங்களா, அதெல்லாம் நடக்கிற விஷயமான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு இவர் கேட்டவுடனே இப்போ கார்த்தி எல்லாத்தையுமே சொல்லுவார். ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க போனது, இந்த 2 டீமாக இந்த குரூப் வந்து பிரிஞ்சது. ஒரு குரூப் வந்து விவசாயம் பார்க்கறதுக்காக ஒதுங்கியிருப்பாங்க, இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வேலையுமே செட் ஆகிருக்காது, அதனால் எப்படி பசியை போக்குறதுக்காக என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் காட்டு பக்கமாக ஒதுங்கியே இருப்பாங்க. அந்த காட்டு பக்கமாக வர்ற சில பேரை வந்து அடித்து பிடுங்கி அவங்கள்ட்ட இருக்கிறத பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் வேட்டையாடிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் போக போக அவங்க பழக்கம் வந்து வேட்டையாடி அந்த மிருகத்தை வேட்டையாடும் போது ஒரு வேறு மாதிரியான ஒரு நெகட்டிவ் இது வந்துடும்ல, அதையே வந்து இப்போ மனுஷங்கள்கிட்ட பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு தான் வந்துட்டு மிருகங்களை விட்டுட்டு மனுஷங்களை வேட்டையாடி இந்த மாதிரி காசு பணத்துக்காக இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவர் சொல்லிடுவார். ஒன்று இவர் என்ன சொல்வாருன்னா, அதாவது இந்த ராஜஸ்தானில் இருக்கிறவங்களுக்கே இதை பற்றி
பற்றி தெரியாது, உங்களுக்கு இவ்வளோ விவரம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்கள பற்றி கொடுத்தீங்கன்னா 50,000 கிடைக்கும்னு சொல்லவும், 50,000மா அப்படின்னு உண்மையாவான்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னோன்னே, சரி ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா என்னோட ஆள் ஒருத்தன் வந்து பீடா கடை வச்சுருப்பான். அவன் வந்து பச்சை கலரில் அந்த டர்பன் வந்து மாற்றுவான். அந்த பச்சை கலர் அவன் மாற்றினான் அப்படின்னா அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பச்சை கலர் டர்பன் அவர் எப்போ மாற்றுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆள் வச்சு டெய்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் கலர் கலராக டர்பன் மாற்றிட்டே இருப்பார், எல்லோ ரெட்டு அப்படின்னு. ஆனால் பச்சை கலர் மட்டும் மாறவே மாறாது. அந்த ஒரு இதில் இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க ஒய்ஃப் அப்பப்போ நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பார். அவங்களோட சிந்தனை அவருக்கு வந்து போயிட்டே இருக்கும். அவங்க 2 பேர் சந்தோஷமாக இருந்தது கொண்டதெல்லாம் அவர் நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்துகிட்டே இருப்பார். அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வரும். என்னென்னா, அதாவது இவர் பச்சை கலர் டர்பன் மாற்றிடுவார். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும் போது பார்த்திங்கன்னா, அந்த கூட்டத்தில் படித்தவரே ஒரு ஆள் மட்டும்தான். அந்த ஆள் தான் வக்கீலாக இருப்பார். அவர் வந்து இவங்க என்ன திருடினாலும் ஈஸியாக அவங்களாம் வெளியே கொண்டு வந்துடுற ஒரு ஆளாக இருப்பார். அவரை மட்டும் பிடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கொள்ளடிச்சிட்டு வராங்களா, அந்த நகையெல்லாம் வந்து சுத்தமாக்கி அவங்களுக்கே நல்ல விதமாக பணத்தை மாற்றி கொடுக்குறது, அவங்க கூட்டத்தில் வர்ற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை வந்து இப்படி பண்ணலாம்னு ஐடியா கொடுக்குறது, இந்த மாதிரி போலீஸ் தேடாமல் இருக்கிறதுக்கான ஐடியா கொடுக்குறது எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருப்பார். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ் வெங்கட்டும் வந்துட்டு அவர் இவங்க குடும்பத்தில் எல்லாருமே இழந்துட்டார், இவரையும் நம்ம இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கும் போது இவருக்கு சங்கடமாக இருக்கும். நானும் இதில் முழுமையாக வேலை செய்ய நினைக்கிறேன்னு அவரும் ஒத்துப்பார். இப்போ இவர் நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுற இவரை தான் இப்போ தூக்கணும்னு நினைப்பாங்க. அவர் அதே மாதிரி பிளான் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ விசாரணைன்ற பேரில் அவரை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் அவர் வாயை திறக்கவே மாட்டார். என்ன பண்ணுவாங்கன்னா, வயிற்றில் வந்து மூட்டைப்பூச்சி அந்த தொப்புளில் விட்டு மூடியை போட்டு மூடிடுவாங்க. அந்த வயிற்றை தொலைச்சிட்டு உள்ளே போனால் கூட அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் வந்து எப்படின்னா, என்ன கேட்டாலும் வந்து நான் வந்து நான் ஒரு அப்பாவின்னு சொல்லி இது மட்டும் தான் அவர் சொல்வார். வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். எவ்வளோ அடிவாங்க, உயிர் போகிற நிலைமையில கூட அவர் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டார். அவங்களோட என்ன வயசாக இருந்தாலும் அவ்வளோ மன உறுதியாக இருக்காங்கன்னு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரை கொண்டு போய் இப்போ அங்கே அதாவது கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருந்தாலும் அவரும் கேட்கும் போது நான் ஒரு அப்பாவி சார், ஜட்ஜே நம்ப மாட்டார். இப்போ இந்த வயசானவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்பாரு. அவர் கேட்கும்போது நான் ஒரு அப்பாவின்னு அப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களுக்குள்ள ஒரு தனியாக மீட்டிங் போடுவாங்க, ரிமைண்டரில் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணாலும் ஒன்றுமே வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு யோசனையாக இருக்கும். வேறு ஏதாவது பண்ணாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் இவங்களையும் கூப்பிட்டு மேலே எடுத்துனது ஒரே ப்ரெஷர், அவர் வயசானவனை போட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ஒன்று கண்டுபிடி அவரும் திட்டுவார். 1000 ப்ரெஷர் எல்லா பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் இவங்களும் மனம் தளராமல் திரும்ப அந்த கேஸில் ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ தான் திரும்பவும் பச்சை கலர் டர்பன் மாறும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த குரூப்பில் முக்கியமான ஒருத்தன் வந்துட்டு இப்போ பஸ்ஸில் வரான் அப்படின்ற மாதிரி நியூஸ் அவங்களுக்கு கிடச்சிரும். சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பஸ்ஸுக்குள்ளே எல்லா போலீஸுமே ஏறிடுவாங்க. அவங்கள துரத்திட்டு போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க மேலே கை வச்சா ஊரே கூடிரும், அவங்கள ஒன்றும் பண்ண விட மாட்டாங்க. அதனால் இப்போ டர்பன் மாத்திரம்னு விஷயம் தெரிஞ்சு இந்த பஸ்ஸில் அந்த ஆள் இருக்காரு அப்படின்றனால அவரை பிடிக்கிறதுக்கு போவாங்க. அவன் என்னன்னா கொஞ்சம் கூட மாட்டான். அவன் டிரைவர் கழுத்திலே ஒருத்தவங்க கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் சமாளித்து ஓடும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு டாப்புக்கு ஏறி அங்கேருந்து ஓட ஆரம்பித்தா திரும்ப கார்த்தி அங்கே துரத்திட்டு போய் அப்படியே தலைகீழ அவர் தூங்கி இவர் தூங்கி மாறி பிடிச்சிக்கிட்டு பெரிய சண்டையே நடக்கும், ரகலையே நடக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சீனுமே எடுத்திருப்பாங்க. அதனால தெரியும், அந்த எஃபோர்ட்லாம் போட்டது கொண்டது நல்லாவே தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை ஒரு வழியாக பிடிச்சிருவாங்க. இப்போ இந்த கொள்ளக்கூட்டு தலைவனுக்கு வந்து ஒரு டவுட்டு வரும். இது மாதிரி யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால தான் இப்படிலாம் நடக்குது, அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கூடவே அவங்களுக்கு யார் மேலெல்லாம் டவுட் வருதோ அவங்க அத்தனை பேரையுமே கொல்லுவாங்க. அந்த பீடாக்கார் கொண்டு எல்லாரையுமே அவங்க கொன்னுடுவாங்க. அவங்க மேலெல்லாம் டவுட் வர்றதுனால எல்லாரையுமே கொன்னுடுவாங்க. ஒரு வழியாக அவ்வளோ சண்டை போட்டு இந்த ஆளையும் பிடிச்சி போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேருமே வாயை திறக்க மாட்டுறாங்க. அந்த வக்கீலும் வாய் திறக்க மாட்டாரு, இவரும் வாய் திறக்க மாட்டாரு. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பார் கார்த்தி. அப்போ தான் என்னென்னா, அந்த வக்கீல் இருக்காருல்ல பிடிச்சி வச்சுருக்காங்களா, அவர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். உனக்கு எழுத படிக்கலாம் தெரியுமான்னு கேட்குமா, எழுதுவேனே அப்படின்னோடனே ஒரு பேப்பர் கொடுத்து எங்கே ஏதாவது கிசு எழுது, சினிமா கிசு எழுதுனோடனே அவரும் எழுதிட்டு இருப்பார். அதை வந்து இன்னொரு தொட்டை பிடிச்சி வச்சுருக்காங்களா ஜெயிலில். அவர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பார்த்தியா உன் ஆளை எல்லாத்தையுமே ஒத்துட்டான், எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அவர் எழுதுனதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து கொண்டு வந்து காட்டும் போது இவரும் வந்து நம்பிடுவார். ஒருவேளை அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ நம்பலைன்னா இந்தா நீங்கள் திருடின நகையெல்லாம் நீங்களே வச்சுங்கன்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் கையில் கொடுப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையுமே இவர் விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருவார். இப்போ சொன்னதுக்கு அப்புறமா 2 பேரும் கொண்டு வந்து ஒரே ஜெயிலில் போடுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து நீ தானே எல்லாத்தையும் இப்போ போட்டு கொடுத்தா, நான் என்னடா போட்டு கொடுத்தேன்னொன்னே அப்போ தான் அங்கே டீமே ஃபுல்லாக நின்றுட்டு சிரிப்பாங்க. போலீஸ்காரங்களாம் சிரிச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு அப்பாவி சாருன்னு வாங்க, மொத்தத்தில் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய
இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிருக்கும். அப்போ நகைன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆணி இருக்கும்ல, அதை தான் முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னா இவருக்கு ஒரு பேர் பயங்கர டென்ஷன் ஆகிடும். இப்போ தான் இவங்க கையில் இன்னொரு க்ளூ கிடச்சிருக்கு, அந்த தலைவனை பிடிக்கிறதுக்கு சரியான பிளான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அரசியல்வாதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பிடிச்சிருங்க, அவனையும் பிடிச்சிருங்கன்னொன்னே இவங்களாம் திரும்ப அதுக்காக கிளம்புவாங்க. இப்போ இவங்களுக்கு இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 2 தலைங்க இருக்காங்கல்ல அந்த டீமுக்கு, அவங்க 2 பேர் வந்து இந்த ட்ரெயினில் வர மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இவரும் இன்னொருத்தர் நின்றார்ல அந்த மாமி சமலை மாதிரி, அவர் 2 பேரையும். அப்போ அவங்க என்னென்னா, இவர் கார்த்திஸ் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு வர, அதுக்கு இடையிலேயே அவங்களோட ஒய்ஃப்ஸ் வந்து அவருக்கு வந்து போகும். அவர் இவங்களை பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஃபோன் வரும். அதாவது ஒய்ஃபோட அப்பா வந்து இவர் இருக்காருல்ல பாலா, அவர் வந்து கால் பண்ணுவார். அவர் என்ன சொல்வார்னா, கோமா ஸ்டேஜில் இருக்கா, இன்றைக்கும் நாளைக்கும் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அவளுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக அவள் எனக்கு காத்துட்ருப்பா, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு அவள் கூட வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் அவங்கள பிடிக்கிறதுக்காக இப்போ கிளம்புவார். இப்போ அந்த ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்துட்டு அவங்க இருக்கிற மாதிரியே இருக்காது. ஃபஸ்ட்டு எல்லாருமே ஏறிடுவாங்க, டீமோ ட்ரெயினில் ஏறிடுவாங்க. ஏறி அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக தேடி தேடி பார்ப்பாங்க, அவங்க கிடைக்கவே மாட்டாங்க. இங்கே யாரும் இல்லை, தப்பான இன்ஃபர்மேஷன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை விட்டு எல்லாரும் இறங்கிடுவாங்க. இவங்க இறங்கின நேரத்தில் யாரோ 2 பேர் ட்ரெயினில் ஏறுவாங்க. புதுசாக யாரோ ட்ரெயினில் ஏறுறாங்க, பாருங்கள் நான் அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன், நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவங்க யாரை தேடிட்டு இருந்தாங்களோ அந்த 2 பேர் தான் அங்கே ஏறி இருப்பாங்க. இவங்களை பார்த்தவொன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை அங்கே நடந்துகிட்டு இருக்கும். எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க போட்டு. அப்புறமா இவரும் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இங்கே ஒரு வழியாக வந்துருவார். ஒரு வழியாக அவங்களை துரத்தி பிடிக்க போவாங்க. அப்பவும் அவங்க வந்து தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பின்னாடியே துரத்திட்டு வருவார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களாம் அப்படியே திடீர்னு மறைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கப்பட்ட இடம் தானே, திருடி மறைஞ்சு அதெல்லாம் பழக்கமாகி ஒரு நிமிஷத்தில் கண்ணை விட்டு அதுங்களாம் மறைஞ்சிருவாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படி தேடி பார்ப்பாரு, கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப டயர்டாயிருவார். ஆனால் இதுலேருந்து முயற்சி வந்து பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பார். இதே டைமில் அந்த வில்லனுங்க இருக்கானுங்களா, அவனுங்கெல்லாம் ஒரு கேங்காக போட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அவங்க 2 பேரும் இப்போயே நம்ம அந்த டீமை முடிச்சிருவோம்னு சொல்லும் போது, பொறுமையாக இரு, அதுக்கெல்லாம் நேரம்னு ஒன்றது வரணும், நம்மளோட அவங்களுக்குன்னு ஒருத்தவங்க வேறு, அதாவது கடவுளே ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் வேறு பண்ணுற மாதிரி வேறு அவங்களாம் பேசிப்பாங்க. அந்த நேரத்துக்காக நம்ம காத்துட்ருக்கணும். இந்த தாத்தாவோட தான் பயங்கர காமெடியாக இருக்கும். இப்போ அவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னு கேட்கும்போது, ஊருக்குள்ளே இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகும்னு கேட்கும்போது 2 கிலோமீட்டர்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் நாக்கு தள்ளி மயக்கம் போட்டு கீழே விழுந்து அப்படி இருப்பாங்க. அப்பவும் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னும் போது 2 கிலோமீட்டர்னே சொல்லிக்கிட்டு இருப்பார் இந்த ஆள். இந்த 2 கிலோமீட்டர்னா 2 கிலோமீட்டர் தானடா, என்னடா இவ்வளோ தூரம் சொல்கிறான், அவனுக்கு ஹிந்தி தெரியல எனக்கு ஹிந்தி தெரியலன்ற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு யோசிச்சுட்டே வருவாங்க. அவ்வளோ அவங்களாம் கஷ்டப்படுவாங்க. அப்போவும் இது தெம்பா இவருக்கெல்லாம் பழக்கமாயிடுச்சு போல. இந்த ஏஜில் இவ்வளோ தூரம் நடந்து வராரு, அவர் பாட்டுக்கு சலிக்காமல் வராரு. அந்த பாலவனத்தில் நடக்கிறதுக்காக அவங்களாம் ஒரு சின்ன ஒரு வித ஃபுட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை எடுத்து வாயில் போட்டோன்னா அவங்களுக்கு தண்ணி தாகமும் எடுக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த டயர்டும் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்காங்க. 2 கிலோமீட்டர்னு போய் போயிட்டே இருக்கு. இப்போ எல்லாருமே அந்த நைட் நேரத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே அந்த நைட் டைமில் வந்து அந்த போலீஸ்காரங்களாம் பாவம் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அங்கங்கே இருக்கிற இடத்துல தங்கிக்கிட்டு அவங்களாம் ஒரு நேரம் கிடைக்கும் போது சமைச்சிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இப்போ போலீஸ்காரங்களும் அங்கங்கே சும்மா ஒரு டயர்டு போக்குறதுக்காக கொஞ்சம் உட்காந்த மாதிரி நின்ன மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு வந்து தூக்கமே வராது, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். அவங்க ஒய்ஃபை தான் அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பார். எப்படியாவது இவங்கெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுவார். நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது எதுக்காகனா, கண்டிப்பாக இவங்களாம் நைட்டில் தான் வெளியே வருவாங்க, திருடுறதுக்கு தானே போகிறாங்க. அதனால் வந்துட்டு நைட் டைமில் தான் இவங்களாம் வெளியே வருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, சுட ஆரம்பிச்சிடுவாங்க கண்டபடி. உடனே இவர் வந்து பிளான் பண்ணுவார், இப்படி இருந்தால் நம்மளுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஒரு பில்டிங் மேலே ஏறி நின்றுப்பார். அங்கே இருந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஓட சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே அப்பத்துலேருந்தே அந்த திருடு பண்ணுறாங்களே, அப்போவே போலீஸ்காரங்களாம் அவங்கள துரத்திட்டு வரும்போது, அதாவது கார்த்தியோட ஒய்ஃபு வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மரம் செடி கொடியோட அந்த மாதிரியே மறைஞ்சிருப்பாங்க. அவங்க நிற்கிறது ஒரு செடி கொடி மாதிரி தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு மணல் அப்படியே உள்ளே பூந்து இருப்பாங்க. மணலுக்குள்ளே புதைஞ்ச மாதிரி இருப்பாங்க. போலீஸ்காரர் வரும்போது மறைஞ்சிருந்து தாக்குற மாதிரி அவங்க சில வித்தைகள்லாம் கத்தி வச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் மீறி அவங்க முன்னாடி ஒருத்தவங்க ஓடி வரும்போது பாஞ்சு அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்க ட்ரிக்ஸையே இவங்க ஃபாலோ பண்ணி இவங்களை முன்னாடி போலீஸ் ஓட விட்டோன்னா அவங்களை கொல்றதுக்காக இவங்க வெளியே வராங்களே பதுங்கி இருக்கவங்க. அப்போ வரும்போது மேலே பில்டிங்கில் இருக்க கார்த்தி வந்து ஒருத்தரையாக சுட்டு ஒருத்தர் கதையை முடிச்சிருவார். இப்போ மெயினான வில்லனை வந்து துரத்திட்டு போவார். அவர் ஒரு குதிரையில் இவர் ஒரு குதிரையில் 2 பேரும் ஓடுவாங்க. ஒரு வேலையை துரத்தி பிடிச்சிங்க ஒரு பயங்கர சண்டை நடக்கும். அவரையும் பிடிச்சி கொடுத்துருவாங்க. அந்த கொல்லக்கூட்ட தலைவனை பிடிச்சி அவருக்கும் தண்டனையும் கிடச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் இந்த போலீஸ் வந்து இப்போ புதுசாக வந்து சேர்ந்திருப்பார் ஸ்டேஷனில். இவரை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சவொடனே இவருக்கு கால் பண்ணி பேசுவார், உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லுவார். இதுக்கு இப்போ கார்த்தி என்ன சொல்வார்னா, ஒரு ஈவினிங் வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, அந்த சேரை மாற்றுங்கன்னு சொல்லி எவ்வளோ நான் ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்கேன், சொல்லியிருக்கோம் மாற்றுவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்தே நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்தையே இழந்தவங்களுக்கு வந்து இப்போ அவங்க என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மரியாதையே இல்லாமல் பேருக்கு ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களாம் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத தெளிவாக காட்டியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பி வருவார். அது பார்த்து
பார்த்தீங்கன்னா, எனக்கு இத்தனை வருஷம் மறந்திருந்த அந்த ஃபோன் கால்ல தான் எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லுவாரு. பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபும் வந்து இறந்து போயிருப்பாங்க. இதில சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இவ்ளோ பெரிய வேலை செஞ்சு, இவ்ளோ பெரிய கொள்ளடிக்கிறவங்கள கூட்டத்த கண்டுபிடிச்சு குடுத்த எந்த போலீஸ்க்குமே வந்து ஒரு பாராட்டுமே கிடைச்சது கிடையாது. அதாவது என்ன ப்ரமோஷனும் கிடைக்கவே இல்ல. இது ஒரு உண்மை கதை அப்டின்ற மாரி சொல்லி முடிப்பாங்க. இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். பார்க்க பாவமாவும் இருக்கும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.